அழகான மாதுகங்கை. தென் மாகாணத்தில் பெருமளவில் சுற்றுலாத்துறையை ஈர்த்த இயற்கை தீவுகள் பலவற்றை கொண்ட மனங்கவர் இயற்கை சூழல். BOC கனெக்ட் முகவர் வங்கி சேவை மையம் வடக்கிலிருந்து தெற்கு வரை தனது சேவையை விஸ்தரித்து தற்போது மாதுகங்கையின் மையப்பகுதிக்கு வந்துள்ளது. இது நாட்டின் மிக அழகான அதைவிட சவால்கள் நிறைந்த சமூகங்களில் ஒன்றுக்கு நவீன வங்கி சேவையை கொண்டு வருகிறது. இயற்கை எழில் கொஞ்சம் சூழலில் வாழ்ந்தாலும் பிரதான நிலப்பரப்பிலிருந்து தனிமைப்படுத்தப்பட்டு கடினமான வாழ்க்கையை வாழும் மாதுவா தீவு மக்கள் மாதுகங்கையின் மிகப்பெரிய தீவு இது. இதுவரை அவர்கள் கற்பனை செய்து கூட பார்த்திராத ஒரு வசதியை இப்போது பெற்றுள்ளனர். இலங்கை வங்கியின் மாதுவா சேவை முயற்சியினூடாக வழங்கப்படும் நவீன வங்கி வசதிகள் அனைத்தும் தற்போது அவர்களுக்கு கிடைக்கின்றன. இலங்கையின் ஒவ்வொரு குடும்பத்தையும் தேசிய பொருளாதாரத்துடன் இணைக்கவும் அவர்களை முறையான வங்கி முறைமைக்குள் உள்வாங்க வேண்டும் என்ற துறை நோக்குடனும் சுமார் 300 குடும்பங்களின் வாழ்விடமான இந்த சிறிய தீவு மற்றும் இதனை சுற்றியுள்ள கிராமங்களில் தேசத்தின் வங்கியாளர் இலங்கை வங்கி அதன் BOC கனெக்ட் முகவர் வங்கி சேவையை ஆரம்பித்துள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க இந்த நடவடிக்கை இலங்கை தபால் திணைக்களத்தின் முழுமையான ஒத்துழைப்புடன் சாத்தியமானது. මට හරි සතුටක් දැනුණා තැපැල් දෙපාර්තමේන්තුව විදිහට. இன்னைக்கு போஸ்டல் டிபார்ட்மெண்ட் இந்த கனெக்ட் இனிஷியேட்டிவ்ல ஒரு பகுதியா இருப்பதை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பேங்க் ஆஃப் சிலோனும் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பிச்சு இப்ப 1 வருஷம் ஆகுது. இந்த காலத்துக்குள்ள 100 இடங்கள்ல கனெக்ட் சேவையை கொண்டு வரணும் அப்படின்னு பேங்க் ஆஃப் சிலோன் இலக்கு வச்சிருந்தாங்க. அந்த இலக்கு இப்ப நிறைவேறிருக்குன்னு நான் நம்புறேன். கிராமங்களுக்கும் வசதி குறைவான பகுதிகளுக்கும் இந்த மாதிரியான தொலைவான தீவுகளுக்கும் இந்த சேவையை கொண்டு வந்தது உண்மையிலேயே பாராட்டத்தக்க விஷயம். இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க அவர்கள் பெரிதும் அதிதியாக கலந்து கொண்டதன் மூலம் இந்த வரலாற்று சிறப்புமிக்க தருணம் மேலும் சிறப்படைந்தது. இந்த தீவை பத்தி பேசும் பொழுது மற்ற பகுதிகளுக்கு கிடைத்த அளவுக்கு நிதி சேவைகள் இங்க கிடைக்கலன்னு தெளிவா தெரியுது. இதனால தான் பேங்க் ஆஃப் சிலோன் மாதிரியான ஒரு வங்கி இதுல இணைந்திருப்பது ரொம்ப முக்கிய விஷயமாக பார்க்கப்படுது. இதை நான் ஒரு தூர நோக்கு முடிவாகத்தான் பார்க்கிறேன். இந்த முடிவுக்காக நான் மனப்பூர்வமான பாராட்டுக்களை தெரிவிப்பதோடு இந்த முயற்சிக்கு முன்னணி வகித்த பேங்க் ஆஃப் சிலோனுக்கு நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்றேன். இலங்கை வங்கியின் BOC கனெக்ட் முகவர் வங்கி சேவையின் வருகை மற்றும் மத்திய வங்கி ஆளுநரின் நேரடி விஜயம் ஆகியவற்றின் மூலம் இந்த சிறிய தீவு மக்களின் நீண்டகால கனவுகள் நனவாகியுள்ளன. உண்மையிலேயே இது ஒரு கனவு மாதிரி இருக்கு. சென்ட்ரல் பேங்க் கவர்னர் எங்க கிராமத்துக்கு வந்ததே எங்களுக்கு பெரிய தைரியமும் உற்சாகத்தையும் கொடுக்குது. அது எங்களுக்கு கிடைச்ச அரிய வாய்ப்பு. டிஜிட்டல் சிஸ்டமுக்கு எங்களை முன்னோக்கி கொண்டு போக உதவுற வங்கிகள்ல நாங்க முழுசா நம்புறதும் மதிப்பளிக்கிறதும் பேங்க் ஆஃப் சிலோன் தான். இந்த முயற்சி எங்க மூத்தவர்களுக்கும் எங்க பிள்ளைகளுக்கும் ஒரு முக்கிய வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கு. பேங்க் ஆஃப் சிலோன் கொடுத்த ஆதரவால இப்ப எங்க கிராமத்துக்கு தைரியமாக முன்னோக்கி போற சக்தி கிடைச்சிருக்கு. இந்த வரலாற்று தருணத்தை மேலும் அர்த்தமுள்ளதாக்கும் வகையில் 200 ஆண்டுகால வரலாற்றை கொண்ட மாதுவா புராதன பௌத்த விகாரைக்கு இலங்கை வங்கி ஒரு டிஜிட்டல் உண்டியலை வழங்கியது. இது இப்பகுதியின் ஆன்மீக வளர்ச்சிக்கும் சுற்றுலாத்துறைக்கும் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்குகிறது. මං හිතන්නේ ලංකාවේ පළවෙනි වතාවට තමයි QR கோட். இலங்கையிலேயே முதல் முறையா காணிக்கை பெட்டிக்கு QR கோட் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இன்றைய காலகட்டத்தில் டிஜிட்டல் தொழில்நுட்பம் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. அதனால கோவில் காணிக்கை முறையில கூட இந்த டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை கொண்டு வந்த பேங்க் ஆஃப் சிலோனுக்கு எங்களோட மரியாதையோட கூடிய பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்றேன்.
பாரம்பரியமும் நவீன டிஜிட்டல் தொழில்நுட்பமும் இணையும் இந்த முற்போக்கான நடவடிக்கை குறித்து இலங்கை வங்கியின் சிரேஷ்ட முகாமைத்துவத்தினரும் தமது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர். BOC கனெக்ட் லங்கா பேங்க் ஜாத்திய மகா BOC கனெக்ட் அப்படின்றது கிராமங்களையும் நகரங்களையும் இணைக்க இலங்கையிலேயே மிக பெரிய வங்கியான பேங்கர்ஸ் டு த நேஷன் பேங்க் ஆஃப் சிலோன் அறிமுகப்படுத்திய இன்னும் ஒரு முக்கியமான வங்கி சேவையாகும். இன்னைக்கு பேங்க் ஆஃப் சிலோனும் இலங்கை போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து இந்த BOC கனெக்ட் சேவையை தெற்கு மாகாணத்தில் உள்ள மடுவ தீவுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. இதன் மூலமா இந்த தீவுல இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான எல்லா வங்கி சேவைகளும் அவர்களோட சொந்த கிராமத்துக்குள்ளேயே பேங்க் ஆஃப் சிலோன் மூலமாக கிடைக்கப்பெறுது. We are very happy that Bank of Ceylon is in the டீப் சவுத் பகுதிகளில் பேங்க் ஆஃப் சிலோன் மக்களை இணைக்கிறதையும் நிதி உள்ளடக்கத்தை உருவாக்குறதையும் டிஜிட்டல் மாற்றங்களை முன்னெடுக்கிறதையும் பார்த்து நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். இந்த துறையில் பேங்க் ஆஃப் சிலோன் தொடர்ந்தும் கவனம் செலுத்தும். மடுவ தீவில் இளங்கவப்பட்டை, கிங் கோகோனட், மீன் தெரப்பி மாதிரி பொருட்களையும் சேவைகளையும் QR பேமெண்ட் மூலமா இப்போ வாங்க முடியுது. இதுதான் உண்மையான நிதி உள்ளடக்கம். பெண்கள் அதிகாரமளிப்பு, சிறு நடுத்தர தொழில்களுக்கு டிஜிட்டல் வாய்ப்புகளை உருவாக்குற ஒரு முழுமையான சூழல் இப்போ உருவாகியிருக்கு. மாதுவா தீவின் எதிர்கால சந்ததியினரை வலுப்படுத்தும் நோக்கில் அங்குள்ள ஒரே ஒரு முன்பள்ளிக்கும் இலங்கை வங்கி தனது ஆதரவை வழங்கியது. மாதுகங்கை சுற்றுலா வலயத்தை சுற்றியுள்ள பல சிறு மற்றும் நடுத்தர அளவிலான தொழில் முனைவோருக்கென மற்றும் ஒரு குறிப்பிடத்தக்க முயற்சி அன்றைய தினம் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இலங்கை வங்கியின் டிஜிட்டல் மயமாக்கல் திட்டத்தின் கீழ் QR குறியீட்டு கொடுப்பரவு முறைகள் அறிமுகப்படுத்தப்பட்டன. இது கிராமிய வணிகங்களுக்கு ஸ்மார்ட் கொடுப்பரவு வசதியை கொண்டு வந்துள்ளது. கிட்டத்தட்ட 14 வருஷமா இந்த பிசினஸை நான் நடத்திட்டு வர்றேன். பேங்க் ஆஃப் சிலோன் எங்க கடைக்காக QR கோட் பேமெண்ட் வசதியையும் செய்து கொடுத்தாங்க. அது எங்களுக்கு பெரிய ஆதரவு. இப்போ டூரிஸ்ட்களிடமிருந்து பணம் வாங்குறது ரொம்ப சுலபமா ஆயிடுச்சு. பேங்க் ஆஃப் சிலோனுக்கு நான் மனசார நன்றி சொல்றேன். QR கோட் එක හඳුන්වනවා. பேங்க் ஆஃப் சிலோன் அறிமுகப்படுத்திய QR கோட் சிஸ்டம் எங்களுடைய டூரிசம் பிசினஸுக்கு பெரிய ஊக்கமா இருக்குது. மடுநதிக்கு வரக்கூடிய டூரிஸ்ட் பல நேரங்கள்ல பணப்பையையும் காசையும் ஹோட்டல் ரூம்ல விட்டுட்டு வராங்க. ஆனா பெரும்பாலான டூரிஸ்ட்களோட கையில மொபைல் போன் இருக்கு. காசு இல்லாத நேரத்துல கூட இப்ப QR கோட் மூலமா போனை பயன்படுத்தி பணம் செலுத்த முடியுது. இது எங்களை மாதிரி இருக்கக்கூடிய பிசினஸுக்கு மிக பெரிய அளவுல ஒரு நன்மை ஏற்படுத்துது. இது பெரிய ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. அதிகமான டூரிஸ்ட் சில நேரம் ஹோட்டல்ல, சில நேரம் வண்டிக்குள்ளன்னு தங்களோட பணப்பைய மறந்துட்டு போயிடுறாங்க. அதனால அவங்களுக்கு ஏதும் வாங்கணும்னு இருந்தாலும் வாங்க முடியாம போயிடுது. பேங்க் ஆஃப் சிலோன் எங்களுக்கு இந்த QR கோட் பேமெண்ட் சிஸ்டத்தை அறிமுகப்படுத்தினாங்க. உண்மையா சொல்லணும்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த சிஸ்டம் என்னோட பிசினஸை வளர்க்கவும் எதிர்காலத்துல முன்னேறவும் எனக்கு ரொம்ப பெரிய உதவியா இருக்கும்னு நான் நம்புறேன். ජාතිය මහපාන් ටැඹ ලංකා බැංකුව பேங்கர்ஸ் டு த நேஷன் என்கின்ற பேங்க் ஆஃப் சிலோனின் டிஜிட்டல் திட்டத்தின் கீழ் இன்னைக்கு காலி மாவட்டத்தில் உள்ள மடுவ கிராமத்துக்கு BOC கனெக்ட் சேவை வெற்றிகரமாக தொடங்க முடிந்திருக்கு. இந்த முயற்சியின் மூலம் இந்த தீவும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் சிறு நடுத்தர தொழில் முனைவோரும் எதிர்காலத்தில் தங்களோட நிதி பரிவர்த்தனைகளை இன்னும் சுலபமாக செய்ய முடியும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். 131 ஆண்டுகள் பழமையான மாதுவா பாடசாலை மாணவர்களுக்கு இலங்கை வங்கியினால் விசேட அன்பளிப்புகள் வழங்கப்பட்டன. ஒவ்வொரு குழந்தையும் ஒரு பரிசை பெற்றுக்கொண்ட அந்த தருணம் அவர்களின் இதயங்களை மகிழ்ச்சியாலும் நன்றி உணர்வினாலும் நிறைத்தது. இது 21ஆம் நூற்றாண்டு என்றாலும் இந்த பள்ளி ரொம்ப தொலைவான சவாலான பகுதியில அமைஞ்சிருக்கு. உலகம் வேகமா நவீனமா மாறிக்கிட்டு போகுது. ஆனா இந்த முன்னேற்றத்தால டிஜிட்டல் சேவை மிக முக்கிய பங்கு வகிக்குது. ஆன்லைன் பேங்கிங், QR பேமெண்ட் மாதிரி சேவைகள் எங்களுக்கு மிகப்பெரிய
பயனை தருது. இன்னைக்கு பேங்கர்ஸ் டு த நேஷன் என அழைக்கப்படும் பேங்க் ஆஃப் சிலோன் நேரடியா எங்களுடைய கிராமத்துக்கே வருகை தந்து இந்த சேவைகளை எங்களுக்கு தந்திருக்கிறாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. දේශීය කුටුම්බ ඉතුරු කිරීම වැඩි BOC கனெக்ட் நாட்டுக்குள்ள குடும்ப சேமிப்புகளை அதிகரிக்க ஒரு வலுவான மேடையாக மாறி இருக்கு அப்படின்றது எங்களுக்கு தெளிவா தெரியுது. இந்த வெற்றியின் காரணமாக எதிர்காலத்துல இந்த சிஸ்டத்தை மேலும் விரிவுபடுத்தவும் நீடித்த முறையில நடத்தவும் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டும் சென்ட்ரல் பேங்க்கும் முழுமையான ஆதரவு தருவாங்கன்னு நாங்க நம்புறோம். மாதுவா தீவுக்கு இலங்கை வங்கியின் வருகை மற்றும் அது அவர்களின் அன்றாட வாழ்வில் ஏற்படுத்தியுள்ள வசதிகள் குறித்து கிராம மக்கள் மன மகிழ்ச்சியுடன் பேசினர். මම 1983 ඉඳලා මාදුගගේ 1983ஆம் ஆண்டுல இருந்து நான் மடு நதியில படகு சவாரி சேவையை நடத்திட்டு வரேன். இப்ப பேங்க் ஆஃப் சிலோன் மடுவ தீவுல உள்ள போஸ்ட் ஆபீஸ் மூலமா பண வாய்ப்பு பண்றது, பணம் எடுக்கிறது போன்ற வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறாங்க. இதனால நாங்க நேரடியா பயனடைகிறோம். முன்னால நிதி தேவைகளுக்காக சேதமடைந்த பாலத்தை கடந்து பெரிய கஷ்டத்தோட போக வேண்டியிருந்தது. இன்னைக்கு எல்லா வசதிகளோட மடுவுக்குள்ளேயே எல்லாமே வந்திருக்கு. மடுவையில எப்பயுமே பெரிய சவாலான ஒரு விஷயம்னா அது போக்குவரத்து தான். இந்த மாதிரி தொலைவான கிராமத்துக்கே வந்து பேங்க் ஆஃப் சிலோன் சேவையை வழங்கினது உண்மையிலேயே ரொம்ப மதிப்புள்ள ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன். முன்னாடி நகரத்துக்கு போய் செய்ய வேண்டிய பல வேலைகள் இப்ப கிராமத்துக்குள்ளேயே செய்ய முடியுது. இதனால மக்கள் மற்றும் பேங்க் ஆஃப் சிலோன் இடையில இருக்கக்கூடிய ஒரு உண்மையான உறவு உருவாகிருக்கு அப்படின்னு சொல்லி நான் ஆழமா உணர்றேன். இதுவரை காலம் ஒரு சிறிய வங்கி வேலையை முடிப்பதற்கு கூட மக்கள் ஆபத்தான பயணத்தை மேற்கொள்ள வேண்டியிருந்தது. ஒன்றில் படகு மூலம் ஆற்றை கடக்க வேண்டும், அல்லது பழுதறிந்த ஒரு குறுகிய பாலத்தை கடந்து பிரதான நிலப்பரப்பை அடைய வேண்டும். ஒவ்வொரு பயணமும் உயிருக்கு ஆபத்தானதாகவே இருந்தது. ஆனால் இன்று மாதுவா மக்கள் பணம் வைப்பு செய்தல், மீளப்பெறுதல், கட்டணங்களை செலுத்துதல், கடன் தவணைகளை செலுத்துதல் மற்றும் வெளிநாடுகளில் உள்ள அன்புக்குரியவர்களிடமிருந்து பணத்தை பெற்றுக் கொடுத்தல் போன்ற அனைத்து சேவைகளையும் இலங்கை வங்கியின் BOC கனெக்ட் முகவர் வங்கி சேவை மூலம் தமது சொந்த தீவிலேயே பாதுகாப்பாகவும் உடனடியாகவும் செய்து கொள்ள முடியும். லாபத்திற்கு அப்பால் சிந்திக்கும் ஒரு நிதி நிறுவனம் என்ற வகையில் ஒவ்வொரு இலங்கை பிரஜைக்கும் நிதி அறிவை வழங்குவதற்கும் டிஜிட்டல் வங்கி சேவையை கிராமத்துக்கு கொண்டு செல்வதற்கும் மிகவும் பின்தங்கிய சமூகங்களை தேசிய பொருளாதாரத்துடன் இணைப்பதற்கும் தேசத்தின் வங்கி இலங்கை வங்கி என்றும் அர்ப்பணிப்புடன் உள்ளது. அந்த லட்சியத்துடன் இலங்கை வங்கி இலங்கையின் ஒவ்வொரு மூலையையும் சென்றடையும் தனது பயணத்தை தொடரும்.